சாதனா பா இல்ல மருத்துவம் படிக்கிற விஷயமா? இல்லப்பா, அவன் மருத்துவம் படிக்கலையா, விவசாயம் படிச்சு சாதிக்க போறானா. விட்டுருங்கப்பா, அவன் விருப்பம். சாதனா, நீ என்னம்மா சொல்ற? நல்லா படிச்சுக்கிட்டு அவன் விவசாயம் பண்ண போறானா? அவனுக்கு என்ன மூளை எதுவும் குழம்பி போச்சா? இதுக்காகவா நீ அவனுக்காக இவ்வளவு அலைஞ்ச? சீதா, விவசாயம் படிக்கிறதுல என்ன தப்பு? அதுவும் ஒரு படிப்பு தான், கலை தான். உயிர் காக்குறது டாக்டர் மட்டும் இல்ல, நாம சாப்பிடுற சாப்பாடும் தான். அதை கொடுக்கிற விவசாயத்தை பத்தி நீ கேவலமா பேசாத. எப்ப பதிவு? ஞாயிற்றுக்கிழமை காலையிலப்பா. அப்ப இல்ல நம்ம கூட தான் வரான், போற வழியில ஏற்றிக்குவோம்ப்பா. நீ மனசை போட்டு அழட்டிக்காத, நிதானமாயிரு. என்ன உனக்கு கோபம்? இல்லப்பா, என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? என்கிட்டயே முகம் கொடுத்து பேச முடியாத அளவுக்கு நண்பர் முக்கியமா போயிட்டான். என்னங்க நீங்க? நம்ம பொண்ணு அந்த பையனுக்காக எவ்வளவு தூரம் பார்த்து பார்த்து செஞ்சிருப்பா, எத்தனை இடம் அலைஞ்சிருப்பா. திடீர்னு அந்த பையன் வந்து இப்படி சொன்னா அவளுக்கு கோவம் வராதா? கிடைச்சதுதான் படிப்பேனா அதை முன்னாடியே சொல்லி இருக்கலாம்ல. மத்தவங்களுக்கு சிரமமாவது மிஞ்சிருக்கும். அப்படி இல்ல சீதா, ஒவ்வொரு சிங்கள அடுக்கி சிமெண்ட் பூசி அழகு பார்த்து கற்பனை பண்ணி ஒரு கோட்டையை கட்டி அது தரமட்டமா கண்ணு முன்னால விழுறத பாக்குறதுக்கு எந்த மனுஷனுக்கும் சக்தி இல்லை. கனவை கழிச்சிட்டு நினைச்சதை கிடைக்கலன்னா கிடைச்சதை நினைப்போன்னு சொல்றது வேணும்னா பேசுறதுக்கு எதகு முனையோட ரசனையா இருக்கலாம். ஆனா அந்த வழி ரொம்ப கொடுமையானது. ஸ்ரீதேவிய போல ஒரு பொண்ணை கனவு கண்டு உன்னை கட்டிக்கிட்டப்ப இருந்த வழி எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்களை விளையாட்டுக்கு சொன்ன செல்லம். ஸ்ரீதேவி என்ன ஸ்ரீதேவி, உன் அழகை விட. ஒரு ஜூஸ் கிடைக்குமா? ஜூஸ்? ஆனாலும் லட்சத்தை விட்டு கொடுத்த இலாவுக்கு இந்த வயசுல நிதானம் அதிகம்தான். என்ன போல
ஜூஸ் ரெடியா இருக்கா? ஃபோன் பண்ணி பேசணும்னு வர சொல்லிட்டு இப்படி பேசாம இருந்தா இப்படி. குடும்பத்தோட வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்ன உங்களை கூப்பிட்டு பேசணும்னு நினைச்சேன். கூப்பிட்டேன், ஆனா பேச முடியல. அதான் பாத்துட்டியே, சொல்லு. நீங்க மருத்துவ படிக்க போலன்னு தெரிஞ்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அதை நான் அன்னைக்கே மறந்துட்டேன் கமல். அதாவது என் ஆசையை நான் மறந்துட்டேன். ப்ளீஸ் வேற ஏதாவது பேசு. நீங்க தான் சொல்லணும். நான் சொல்ல வேண்டியதை தான் அன்னைக்கே சொல்லிட்டேன். இனி பதில் நீங்க தான் சொல்லணும். நீ எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் அதே தான். மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையா? முடிவெடுத்த பிறகு என்னை மாத்திக்க சொல்றியா? நீங்க கூட தான் மருத்துவம் படிக்கணும்னு சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டு எடுத்த முடிவு. ஆனா இன்னைக்கு அது கிடைக்கலன்னு தெரிஞ்சோனே வேற படிக்கலையா? அப்படி இருக்கும்போது இது மட்டும் ஏன் முடியாதுன்னு நினைக்கிறீங்க? அது உனக்கு தெரிஞ்ச கதை தானே. திரும்ப என்ன கேட்டு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறியா? உங்க மனசை கஷ்டப்படுத்துறதுக்காக சொல்லல. ஆனா என்னால யாரையும் நினைச்சு பார்க்க முடியல. என் படிப்பை எந்த எண்ணமும் பாதிக்க கூடாதுன்னு தான் சொன்னேன். காதலிக்கிறதுக்கு இது வயசு இல்லைன்னு எனக்கும் நல்லா தெரியும். ஆனா பாருங்க, சில சமயங்கள நம்ம மனசை நம்மளாலே கட்டுப்படுத்த முடியறதில்ல. ஆனா இனி நான் தெளிவா இருப்பேன்னு நினைக்கிறேன். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் வரேன். உள்ள வரலாமா? அடடே அண்ணனா, உள்ள வாங்கண்ணே. உட்காருங்க. என்னங்க யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. இருங்கண்ணே, நான் போய் தேர்தலுக்கு எடுத்துட்டு வரேன். யாரு? தமிழரசன் வந்திருக்காரு, போய் பாருங்க. ஓஹோ, அடடே, வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். சரி, என்ன விசேஷம்? இந்த பக்கம் காத்தடிக்குது. வர தை மாசம் என் மகனுக்கு கல்யாணம். அடடே, இந்தாங்க பத்திரிக்கை. மறக்காம குடும்பத்தோட வந்துடணும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. பெரிய பையனுக்கா? பெரிய இந்தாங்க, எடுத்துக்கங்க. என்னங்க உங்களுக்கும்? அடடே, உங்க மருமகளும் ஒரு டாக்டர் தான் போல இருக்கு. ஆமா, ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேலை பார்க்கறாங்க. ஒருத்தர் ஆசைப்பட்டாங்க. சரி, அதான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அது இருக்கட்டும், உன் பெரிய பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவனா யூபிஎம்ல விவசாயத்துறையை ஒரு பாடமா எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கான். என்னது, விவசாயமா? ஆமாண்ணே. என்னப்பா இது, உன் பையன் STPMல 4A வாங்கியிருக்கான். அவனை டாக்டர் படிக்க வைக்கணும்னு பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்த. இப்ப நான் விவசாயம் படிக்கிறேன்னு சொல்றேன். இதுக்கெல்லாம் ஒரு படிப்பு தேவையா? பெரியவங்க பேசி இருக்கும்போது நான் குறுக்க பேசுறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அங்கிள். அங்கிள், நீங்க நினைக்கிற மாதிரி இந்த விவசாயத்துறை தோட்டத்திலயோ இல்ல வயலோ இறங்கி வேலை செய்யறது கிடையாது. இதுவும் டாக்டர், லாயர் போல ஒரு உயர்ந்த துறை தான். உதாரணத்துக்கு காய்கறிகள், பழங்கள் பயிரிடப்படுற முறைகள் எத்தனையோ விதம் இருக்கு. எந்த மண்ணுக்கு எந்த மாதிரியான பயிர், இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி செஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு தகுந்த விளைச்சலை எப்படி உற்பத்தி செய்யறதை பத்தி தான் நான் படிச்சுட்டு இருக்கேன் அங்கிள். அங்கிள், இந்த நாடே விவசாயத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. அதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்னமோ தம்பி, என்னென்னமோ சொல்ற. என்னதான் இருந்தாலும் என் மகன் ஒரு டாக்டர், என்ஜினியர், லாயர்னு சொல்றதுல இருக்கிற மதிப்பு இந்த படிப்புக்கு இல்ல தம்பி. எப்படியோ சரி, நீ நல்லபடியா படிச்சு நல்லபடியா முன்னுக்கு வந்து தாய் தகப்பனை பார்த்துக்கிட்டா சரி. அப்புறம் நான் வர ரத்னா, வரமா? கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும். ஏலா, நீயே வந்துடு. இல்ல, அவர் என்னென்னமோ சொல்லிட்டு போறாருன்னு நீ மனசு உடைஞ்சிடாத. இதையே வைராக்கியமா எடுத்து நல்லா படிச்சு இந்த துறையில நீ சாதிச்சு காட்டுறாங்க. அப்பதான் நீ ஏன் பிள்ளை. கண்டிப்பாமா.
நீங்க கவலைப்படாதீங்க. ஹலோ. இல்ல காமன் நாளைக்கு ரஷ்யாக்கு போறாளாம். கடைசி நேரத்தான் கூப்பிட்டு சொல்றா. எங்க மீட் பண்ணலான்னு நாளைக்கு சொல்றேனே. சரி. நீ நாளைக்கு காலைல கிளம்பிடு. நான் அமர்த்திட்டு ஏத்திட்டு அப்புறம் வந்து ஏத்திக்கிறேன். சரி. எல்லாத்துக்கும் சரி சரி சரின்னு தலையாட்டு பொம்மை தலையாட்டிக்கிட்டே இரு. இப்போ உனக்கு என்ன ஆச்சு? அப்பாவோட பழைய நண்பர் கூட நீ விவசாயமா படிக்க போறேன்னு ரொம்ப கேவலமா பேசிட்டு போயிட்டாரு. அவங்கள பத்திலாம் கவலைப்படாதீங்களா? அவங்களாம் ரொம்ப வயசானவங்க. இந்த விவசாய துறையை பத்தி அவங்களுக்கு அவ்வளவா தெரியாது. நாங்க தான் அதோட பெருமையை எடுத்து சொல்லணும். இன்னும் என்னத்த சொல்றது சாதனா? பாராட்டுனாலும் பரவாயில்ல. ஆனா இதுல நல்ல எதிர்காலமே இல்லைன்னு ஏசிட்டுல போறாங்க. இல்ல குறை சொல்றவங்களுக்கு வழி சொல்ல தெரியாது. பேசுறவங்க பேசிட்டு போட்டோம். இவங்க முன்னாடி இந்த துறையில நீ ஜெயிச்சு காட்டு. அவங்களே உன்னை தேடி வருவாங்க. அவங்களே அப்படி பேசுறாங்கன்னு எனக்கு கவலையே இல்லை சாதனா. ஆனா உண்மை தெரியாம பேசுறாங்க. அது நினைச்சதான் கவலையா இருக்கு. இல்ல நம்ம பிரதமர் கூட எத்தனை நிகழ்ச்சியில விவசாயத்துறை வளர்ச்சி பத்தி பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் எதுக்காக? இந்த துறையில எதிர்காலம் இருக்கிறதுனால தானே. நீயும் நல்லா படிச்சுனா உனக்கும் நல்ல எதிர்காலம் இருக்குல்ல. எனக்கு இந்த பட்டம் பதவி மேலாம் ஆசையே இல்லை சாதனா. நான் வாழ்க்கையில சாதிக்கணும். என்னால 4 பேர் சந்தோஷமா வாழணும். அந்த அளவுக்கு முன்னேறணும். ஆனா நான் முன்னேறினா நினைச்சாதான் இப்ப பயமா இருக்கு. சரி, நீ ரொம்ப மனசு போட்டு குழப்பிக்காத. நாளைக்கு ஒன்று பார்க்குறேன். என்னமோ தெரியல சாதனா. உங்ககிட்ட பேசின பிறகு மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. சரி, நான் போன் வச்சிடறேன். சரி. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிடல இவர் சாப்பிட்றதுக்காக எல்லாத்தையும் சாப்பிட சொல்றாரு. நான் மட்டும் தனியா சாப்பிட்றதுக்காக தான் உங்களா சாப்பிட சொன்னேன். எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. சரி சரி தெரியும் ஒவ்வொருமே. எப்போ ஃப்ளைட் கம்மன்? ராத்திரி தானே? ராத்திரி. எங்களால் வர முடியும்னு தோணலை. இல்லை, அமர்ச்சி ஜோஹருக்கு போகணும். நாளைக்கு யூனிவர்சிட்டியில் பதிவு செய்யணும். அதான். என்ன மறந்துட மாட்டீங்களா? ஏய், என்ன பைத்தியக்காரத்தனமாக கேள்வி கேட்குற? நீ எங்களோட குட் ஃப்ரெண்ட். ஒன்று எப்படி மறப்போம்? கமன், இமெயில் சேட்டிங்லாம் எதுக்கு இருக்கு? நம்மள மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்காக தான், கீப் இன் டச் பண்றதுக்காக. ஆனா நான் மிஸ் கால் தான் வைப்பேன். அதுக்கப்புறம் நீ தான் என்ன கூப்பிடணும், சரியா? நீ இன்னும் அந்த பழக்கத்தை விடலையா? யூனிவர்சிட்டிக்கு போற இன்னும் அந்த மாதிரி பழக்கம்? ஏன் யூனிவர்சிட்டி போனா மிஸ் கால் வைக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கா என்ன? நம்ம யாரை மிஸ் பண்றோமோ அவளுக்கு தான் மிஸ் கால் கொடுப்போம். உன் கஞ்சத்தனத்தை மறைக்கிறதுக்கு இப்படி ஒரு சாக்கா? ஏய், நீ மட்டும் என்ன, நம்ம 2 பேரும் 2 குட்டையில ஊர்ன ஒரே மட்டைங்க தான். ஐயோ, அது ஒரே குட்டையில ஊர்ன மட்டைகள். ஏய், நான் உன்னை வெளியே பார்த்துக்கிறேன். ஏய், நான் உன்னை வெளியே பார்த்துக்கிறேன். பார்த்துக்க. ஏய், நீங்க 2 பேரும் உங்க சண்டை இப்ப நிறுத்த போறீங்களா இல்லையா? ஓகே. இல்ல நாங்க கிளம்பிடுவோம். ஓகே. சாரி गाइस, சாரி. அப்புறம் கமன், உனக்கு நேரம் இருக்கும்போது கால் பண்ணு. ஏன் நீங்க பண்ண மாட்டீங்களா? என் நிலைமை தான் உனக்கு நல்லாவே தெரியுமே. சும்மா தான் கேட்டேன். நானே பண்றேன். ஆல் தி பெஸ்ட் அண்ட் டேக் கேர். நான் திரும்ப வரும்போது உங்களை ஒரு தொழிலதிபராக தான் பார்க்கணும். கண்டிப்பா, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரி, தண்ணி குடிங்கப்பா. இப்ப நீ குடிக்கிறதுக்கு தானே கேட்ட. பாடுறாங்கள. சாப்பிட்றேன். அவன் நடிக்க என்ன பார்த்துட்டு தான் இருக்கான். ஏய், இதே சாப்பிடு. இது சாந்தா,
இலாவுக்கு வேண்டிய சாமான்கள்லாம் வாங்கிட்டியா? எங்கெங்க எல்லாத்தையும் வாங்குறது? அத்தியாவசியமானது மட்டும்தான் வாங்கியிருக்கேன். மிச்சத்தை அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி கொடுத்துடலாம். யூனிவர்சிட்டி பக்கம் தானே இருக்கு. என்னங்க, பக்கத்து வீட்டில் கொஞ்சம் பணம் கடனா கேட்டிருக்கேன். டிலா போகும்போது கைச்சலுக்கு கொடுக்கணும்ல. கடன் எல்லாம் வேணாம் சாந்தா, நாம் தகுதிக்கு ஏற்றவாறு செய்வோம். இலா புரிஞ்சுக்குவோம். அதோட பிடி என்னது இலாவுக்கு 1000 வெள்ளிக்கு செக் அனுப்பியிருக்காங்க. அது என்னங்க பிடிஎன்? அதாவது யூனிவர்சிட்டியில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அரசாங்கம் கொடுக்குற கடன் உதவி திட்டம். ஓ, இலா விண்ணப்பிச்சிருப்பான் போல இருக்கு. ஆமாம், யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது பிள்ளைங்க பணத்துக்கு கஷ்டப்படாதுங்கிறதுக்காக அரசாங்கம் செய்திருக்கிற அருமையான திட்டம். நம்மளை போல உள்ளவங்களுக்கு இது பெரிய உதவிதாங்க. ஏங்க, இந்த பணத்தை வச்சு இலாவுக்கு தேவையான சாமான்கள்லாம் வாங்கிடலாமா? அப்படிலாம் வேணாம் சாந்தா, இந்த பணத்தை அவன் தான் கட்ட போறான். நம்ம கடமையை நாம செய்வோம். இந்த பணத்தை அவன் படிப்பு செலவு வச்சுக்கிட்டோம். என்னங்க இது, லோன் காசையும் பயன்படுத்த வேணாம்னு சொல்றீங்க, கடனும் வாங்க வேணாம் சொல்றீங்க. அப்புறம் கை செலவுக்கு என்னதான் பண்றது? நான் இலா படிப்பு செலவுக்காக கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கேன். ரொம்ப இல்லை, ஆனால் கை செலவுக்கு ஆகும். என்னங்க சொல்றீங்க? உங்ககிட்ட சேர்த்து வைக்க ஏதுங்க பணம்? மத்தியானம் தேத்தண்ணிக்கும் மோட்டருக்கு பெட்ரோல் ஊத்துறதுக்கு தவிர வேற ஏது உங்ககிட்ட பணம்? என்கிட்ட ஒன்றும் வாங்குறது இல்லையே. நான் தேத்தண்ணி குடிக்கிறத விட்டு ரொம்ப நாள் ஆச்சு சாந்தா. வயசாயிடுச்சுல்ல, அதான் அந்த காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருக்கேன். ரொம்ப நாள் போனாலும் கை செலவுக்கு ஆகும்ல. ஏன் இப்படி கண் கலங்குற? இப்ப என்ன ஆச்சு பாரு, பிள்ளைக்கு செய்யும் போது சந்தோஷமா செய்யணும். ஏமா அழுவுறீங்க? நான் படிக்கத்தானே போறேன். நீ பாட்டுல போயிடுவ. நீ இல்லாம அம்மா என்ன பண்ண போற? இவ தொல்லை தாங்கலேப்பா. புள்ள படிக்க போறதுக்கு முன்னாலே இவ பேச்சு பாரு. என்னங்க படிக்க போற பிள்ளைகிட்ட நல்லது கெட்டது எடுத்து சொல்ல வேண்டாமா? சொல்லு, நல்லா சொல்லு. அதுக்காக சாகிறத பத்தி அண்ணாலும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அம்மா, நீ என்கிட்ட இருந்த வரைக்கும் அம்மா உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கிட்டு, இனி உனக்கு நீ தான் பண்ண. ஆமா அமர், உங்க அம்மா உன்னை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிட்டா. ஏன்னா நீ வேற துத்துன்னு இருந்தியா, ஐம ஊத்தியே உன்னை பார்த்தா. அதுல பாதி சம்பளம் போச்சு. கரப்பாம்பூச்சியை பார்த்தாவே இவளுக்கு 4 பேர் வேணும். இவ உனக்கு துணையை பத்தி பேசுறா. கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? படிக்க போற பிள்ளைகிட்ட நல்லதா 4 வார்த்தை எடுத்து சொல்லுவீங்களா? அதை விட்டுட்டு பொழுது அன்னைக்கு என்னைய வம்பழுத்திட்டு இருங்க. அதையத்தான் நானும் சொல்றேன். படிக்க போற பிள்ளைய நீ பயமுறுத்தி அனுப்புற. சரி சரி, எனக்கு தெரியும், நான் சொல்லிக்கிறேன். அமர், இந்த சாமான்லாம் போதுமா இல்லை இன்னும் வேற வேணுமா? ஐயோ அம்மா, என் மொத்த ரூமையே பார்சல் பண்ணி வச்சிருக்கீங்க. நான் படிக்கத்தாமா போறேன். தண்ணி கொடுத்தனமா போறேன். எனக்கு என்னப்பா தெரியும் உனக்கு அங்க என்ன இருக்கு இல்லைன்னு? நான் போய் யூனிவர்சிட்டியில படிக்கலான்னு தானே அப்பாவும் பிள்ளையும் என்னை இப்படி கலாட்டா பண்றீங்க. அச்சோ, உங்களை போய் அப்படி சொல்லுவேனாமா? என் சொல்லல. நானும் செல்லம் தான். சும்மா இருங்க. நம்ம பிள்ளை வெளியூருக்கு போன பிறகு நம்ம 2 பேர் தானே அதை சொன்னேன். அம்மா, இதெல்லாம் எடுத்துட்டு போகணும்னா லோரில் தாமா கொண்டு போக முடியும். நிஜமா தான் சொல்றியாப்பா? அப்புறம் அங்க போய் யாருக்கிட்டையும் கடன் வாங்க மாட்டியே. அம்மா சரி வாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டேப்பா. நாளைக்கு எத்தனை மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்? காலைல 8 மணிலேருந்துப்பா. செல்லம், ஏமா ஒன்றும் பேசாம இருக்க? பக்கத்திலே இருந்து பார்த்துக்கிட்ட பொண்ணு 3 வருஷத்துக்கு பிரியணுமேனு நினைக்கிறப்ப கவலையா இருக்குங்க. ஏம்மா,
உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்புற. இதோ பக்கத்துல யூக்கு தானே போறா. நாம எப்போ நினைப்போமோ போய் பார்த்துட்டு வந்துடும். உங்களுக்கு என்னங்க 10 மாசம் சுமந்து பெத்த எனக்குள்ள தெரியும் கவலை. அப்ப மத்தவங்க என்ன 5 மாசமா சுமந்தாங்க? மா கவலைப்படாதீங்கம்மா, நான் தான் லீவுக்கு வீட்டுக்கு வந்துட்டு போவல. அப்புறம் என்னம்மா? பாரு சாதனா அவங்க அம்மா முகத்தை. பா சும்மா இருங்கப்பா, எப்ப பார்த்தாலும் அம்மாவை டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. சும்மாதாம்மா. உங்க அப்பா கிடக்குறாரு, நீ சீக்கிரம் போய் பாடு. நாளை காலையிலே கிளம்பணும் இல்லையா? அம்மா இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு உங்க 2 பேர்த்தோடையும் நேரத்தை செலவழிக்கிறதுக்கு. நாளைக்கு நான் ஒரு பக்கம் இருப்பேன், நீங்க ஒரு பக்கம் இருப்பீங்க. அதுக்குள்ள ஏம்மா என்ன விரட்டடிக்கிறீங்க? ஐயோ என் செல்லம் அழுவுது, என் செல்லம் அழுவுது. சாதனா போய் வாடி எடுத்துட்டு வா, இல்லாட்டி வீடு நடிஞ்சு போயிடும். சும்மா இருங்கப்பா. இல்ல மணி அந்த சீக்கிரமா வந்துட்டேன். பா அம்மா நான் போயிட்டு வரேன். ஏய் குட்டிங்களா, நல்லா படிக்கணும் என்ன, அம்மாக்கு உதவியா இருக்கணும், புரியுதா? சரிங்கண்ணே. அம்மா உடம்பு பார்த்துக்கங்கம்மா, வேலைக்கு மறந்து சாப்பிட்டுங்க என்ன, உடம்பு ரொம்ப போட்டு அழட்டிக்காதீங்கம்மா. முடிஞ்ச வரைக்கும் போய் விடுங்க. எங்களை பத்தி கவலைப்படாதே. நீ நல்லா படிக்கணும், சாதிச்சு காட்டணும், அதுதான் எங்க ஆசை. நிச்சயமாம்மா, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்கம்மா. அதுக்கப்புறம் உங்களை நான் வேலைக்கு போக சொல்ல மாட்டேம்மா. என்னோட ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னால நீங்க தான் பக்கத்துணையா இருப்பீங்க.